ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 3 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம பேன் பண்ணு ரொம்ப சோகமாக கிம்மோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப அப்போ வேக்கிட்ட மெசேஜ் வரும். டேய் மச்சான், நீ எங்கடா இருக்கன்னு சொல்லிட்டு கிம்முகிட்ட கேட்குறப்ப நம்ம பேன் பண்ணு வேயோட மெசேஜை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நின்றுகிட்டு இருக்கப்ப நம்ம வேப்பைன்னு டேய் மச்சான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வெளியே போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், நீ என் கூட வந்தா எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நீ என் கூட வரியான்னு சொல்லிட்டு வேப்பையை மெசேஜ் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே பேன் பண்ணு வேயோட மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு விருப்பமே இல்லாமல் எனக்கு பசிக்கல, நான் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு சொல்லவும் வேப்பைன்னு அதெல்லாம் முடியாது, நீ சீக்கிரம் வந்துடு, இங்கே பாரு மேப் லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டேன் வந்துருன்னு சொல்லிட்டு இவன் லொக்கேஷன் அனுப்புறதை பார்த்தோன்னே பேன் பண்ணு வேற வழியே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் வே கூட சாப்பிட போயிருப்பா. அவள் அமைதியாக விருப்பமே இல்லாமல் உட்காந்துருக்கப்ப பசங்க இருக்க குரூப்லேருந்து வேப்பையை லெஃப்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வர்றதை பார்த்தோன்னே பேன் பண்ணு ரொம்ப சந்தோஷமா, டேய் நீ அந்த பசங்க இருக்க குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டியா, அது உண்மையாடான்னு சொல்லிட்டு பேன் பண்ணு ரொம்ப சந்தோஷமாக கேட்கறத பார்த்தோன்னே உடனே வேப்பைன்னு ஆமாண்டா, எனக்கு அந்த குரூப்பில் இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன்னா அந்த குரூப்பில் ரொம்ப மோசமாக வீடியோலாம் வருது, அவனுங்க ரொம்ப மோசமாக பேசிக்கிறானுங்க, இப்படிப்பட்ட குரூப்பில் எனக்கு இருக்க பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நீ வேற அந்த குரூப்பில் இருக்கில்ல, நீ லெஃப்ட் ஆகிட்டு வந்துடுறா, அந்த குரூப்பில் இருக்காதுன்னு சொல்லிட்டு வேப்பையை சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பண்ணு சந்தோஷம் தாங்க முடியாமல் நம்ம வேப்பையனே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வேப்பைன்னு டேய் கிம், உனக்கு என்னாச்சுடா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது எதையும் காதில் வாங்காமல் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, இரு நானே அந்த குரூப்லேருந்து உன்னை லெஃப்ட் ஆக்கி விட்றேன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம கிம்மோட கையில் இருக்க ஃபோனை வாங்கி அவனே அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகுறத பார்த்தோன்னே நம்ம பேன் பண்ணு ஷாக்கு தாங்க முடியாமல் வேப்பையை பண்ண எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அமைதியாக உட்காந்துருக்கப்ப நம்ம வேப்பைன்னு டேய் நீ ரொம்ப நல்ல பையன்டா, நீ எல்லாம் ஏன் அந்த மாதிரி குரூப்லலாம் இருக்க, இவனுங்க ரொம்ப மோசமாக வீடியோலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க, நீ அந்த மாதிரி குரூப்லலாம் இருக்காத, அது மட்டும் இல்லை நீ முன்ன இருந்த மாதிரி கிம்மு மாதிரி இப்போ இல்லை, எனக்கு என்னமோ நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டியோன்னு சொல்லிட்டு வேப்பையை கேட்கறத பார்த்தோன்னே பேன் பண்ணு வே சொல்கிற எதையும் காதில் வாங்காமல் வேப்பையை திடீர்னு சேஞ்ச் ஆகி பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பாடா இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, என்னோட பழைய வே மாதிரி நீ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம வேப்பையனும் நம்ம கிம் பையன் சிரிக்கிறத பார்த்துட்டு டேய் நான் என்ன லூஸாடா, நீ அடிக்கடி என்னை பார்த்து லூஸு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே நம்ம கிம்மோட காலில் ஒரு அடியை போடவும் அவனு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்போ நம்ம வேப்பையனு சரி சரி என்னை பார்த்து சிரிச்சதெல்லாம் போதும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பையை சொல்லவும் பேன் பண்ணு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே வேப்பையனுட்டு டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு எப்பயும் ரேட்லாம் பார்த்துட்டு நம்ம 2 பேரும் எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானேடா டிசைடே பண்ணுவோம், ஆனால் நீ என்ன இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்லை மறந்த மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு வேப்பையை கேட்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பண்ணு ஷாக்கா, என்னது ரேட்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கவும் வேப்பையனும் கிம்மை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரேட்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சேலஞ்ச் கூட பண்ணி யார் அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ தோத்தவங்க அதை பண்ணி தானே ஆகணும், அதுதானே ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு வேப்பையை சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பண்ணு ரொம்ப ஆர்வமா வின் பண்ணவங்க என்ன சொன்னாலும் தோத்தவங்க அதை பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு ரொம்ப ஆர்வமாக கேட்கறத பார்த்தோன்னே வேப்பையனும் நம்ம கிம் பையனை பார்த்துட்டு ஆமாடா லாஸ்ட் டைம் கூட நீ வின் பண்ணதுனால நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஸ்கூல் கிரவுண்டில் ஃபுல்லாக ஓடி வரணும்னு சொன்னியே, என்ன மறந்துட்டியான்னு சொல்லிட்டு வேப்பையை சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பண்ணு கேட்டுட்டு என்னது ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீ ஃபுல்லாக கிரவுண்டில் ஓடி வந்தியா, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கே ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வேப்பையன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு கனவு உலகத்தில் கற்பனை பண்ணி சிரிச்சிட்டே உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே வேப்பையனும் பார்ப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம கிம் பையனும் ஆ சரி சரி ஓகே, இப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா, யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையன் சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பையனும் நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே நானும் இந்த போட்டிக்கு ரெடி தான் சொல்லிட்டு வேப்பையை சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம பேன் பண்ணோம், அதாவது கிம் பையன் நம்ம வேப்பையனை பார்த்துட்டு நானும் ரெடி தான், இந்த போட்டியில்
போட்டியில வந்து யார் தான் வந்து வின் பண்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து நக்கலா வந்து பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த போட்டியில வந்து யார் வந்து ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போட்டி போட்டு 2 பேருமே வந்து அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வேக வேகமா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த கேம்ல வந்துட்டு வேயும் பேனும் வந்து ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம 2 பேருமே வந்து போட்டி போட்டு வந்து பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வேக வேகமா வந்து காலி பண்ணி அவங்க பாட்டு வந்து சீக்கிரமா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை உடனே பேன் பொண்ணு வந்துட்டு டேய் அங்க பாரு வெள்ளை காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்லவும் உடனே வேப்பைன்னு வந்து திரும்பி பார்க்குற அந்த கேப்ல வந்துட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து அவகிட்ட இருக்க எல்லா சாப்பாடையும் வந்துட்டு நம்ம வேயோட பிளேட்ஸ்ல வந்து திருட்டுத்தனமா வந்து வைக்கிற எல்லாத்தையும் வந்து வேப்பைன்னு வந்து பார்த்துட்டு டேய் கிம் என்ன வந்து பண்ணிட்டு இருக்கா அங்க பாரு வெள்ளை காக்கான்னு சொல்லிட்டு நீ திருட்டு போன மாதிரி என்கிட்ட வந்து சீட் பண்ணிட்டு இருக்கியா சாப்பாடுலாம் ஏன்டா எனக்கு வந்து வைக்கிற இந்த உன் தட்டுலேயே வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேப்பைன்னு வந்து பேனோட தட்டில் வந்து அவனோட சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இப்போ சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து சொல்லவும் பேன் பொண்ணு வந்து எதுவும் சொல்லாமல் அவள் பாட்டு வந்து அமைதியாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. பேனோட தட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே வேப்பைன்னு வந்து சிரிச்சுக்கிட்டே என்னடா என்கிட்ட வந்து தோற்று போயிட்டா நீ ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடணும் உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சாப்பாடை வந்து அவள் பிளேட்டில் வந்து துப்பிட்டு ஷாக்காக வந்து வேயை வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம வேப்பைன்னு வந்து சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருடா நீ வந்து சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வந்து உன் பிளேட்லேயே வந்து இருக்கு பாரு அதை வந்து நீயே வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து அவள் துப்புன சாப்பாடை வந்து பார்த்துட்டு என்னது இந்த சாப்பாடை போய் எப்படா வந்து சாப்பிட்றது அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கெல்லாம் வந்து தெரியாது நான்லாம் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பைன்னு வந்து நக்கலா எனக்கெல்லாம் தெரியாது நீ வந்து இதை வந்து சாப்பிடலன்னு வச்சுக்கோ நீ வந்து என்கிட்ட வந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ நீ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடணும் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து சொல்லவும் உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா என்னது நீ சொன்னா நான் வந்து அதை வந்து செய்யணுமாடா நான்லாம் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பைன்னு வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் இதுதானே வந்து சேலஞ்சு அப்போ நீ வந்து தோற்று போயிட்டு நீ என்கிட்ட வந்து ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை வந்து சொல்லவும் உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா முடியாது நான் வந்து தோக்கலாம் மாட்டேன் நீ வந்து சிங்கத்தை வந்து சுரண்டி பார்த்துட்ட என்னோட கௌரவத்துக்கு வந்து நீ வந்து பிரச்சனை கொடுத்துட்ட நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ரொம்ப வீராப்பா வந்து சொல்லிக்கிட்டே அந்த சாப்பாடை வந்து சாப்பிடவும் வேப்பைன்னு வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு என்னது இவன் அந்த வேஸ்டான சாப்பாடையா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேப்பைன்னு வந்து ஷாக்கா வந்து கிம் பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம பேன் பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து வாமிட் எடுப்பா இதை பார்த்தோன்னே உடனே வேப்பைன்னு வந்துட்டு ஏய் நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம பேன் கிட்ட வந்து கேட்கவும் அப்பதான் நம்ம பேன் பொண்ணு வந்து நிமிந்து வந்து வேயை வந்து பார்க்குறப்ப அவளோட மூக்கில் வந்து சேமியா வந்து தொங்கதை பார்த்தோன்னே உடனே வேப்பைன்னு வந்து கிம்மோட மூக்கை வந்து பார்த்துட்டு டேய் உன்னோட மூக்கை வந்து பாருடான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு வேப்பைன்னு வந்து சிரிப்பை அடக்க முடியாம அவன் பாட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் வந்து சிரிப்பை அடக்க முடியாம சிரிக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு வந்து இவ்வளோ சந்தோஷமா வந்து சிரிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் நம்ம வேப்பையை வந்து பேன் பொண்ணை வந்து கைத்தாங்களா வந்து உப்பு மூட்டை வந்து தூக்கிட்டு வரப்ப நம்ம பேன் பொண்ணு வந்து வேப்பையனை வந்து பார்த்துட்டு டேய் நீ தானே அந்த சாப்பாடை வந்து சாப்பிட சொன்ன நான் மட்டும் அதை சாப்பிடாம வாமிட்லாம் எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இப்படி அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம வேப்பையன்னு வந்து சிரிச்சுக்கிட்டே டேய் சாரிடா ஆனால் வந்துட்டு நீ ஏன்டா வந்து அதை வந்து சாப்பிட்ட நீ தானே வந்து போட்டிக்கு வந்து கூப்பிட்ட அதனால தான் நான் வந்து உன்கிட்ட வந்து அப்படிலாம் வந்து நடந்துக்க வேண்டியதாச்சு என்னை வந்து மன்னிச்சிரு சாரின்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை வந்து சாரி சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து வேயை வந்து பார்த்துட்டு டேய் நீ வந்து பிங்க் கூட வந்து வெளியே போய் சாப்பிட்ருப்பேன்னு நினச்சி தான் நான் உன்கிட்ட வந்து சேலஞ்சுக்கே வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பைன்னு வந்து ரொம்ப அமைதியா எங்க அவ கூட போனால் சாப்பிடவே வந்து எனக்கு வந்து தோணவே இல்லை அவள் வந்து சாப்பிட்றேன்ற பேரில் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோட்டோ ஸ்னாப்பு தான் வந்து எடுப்பாளே தவிர என்னால் வந்து முழுசாக வந்து அங்கே வந்து சாப்பிடவே தோணலடா அதான் உன் கூட வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒன்று வந்து கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை வந்து சொல்லவும் பேன் பொண்ணு வந்து வேப்பையை வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்பனா வேக்கு வந்து கிம்மை தான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளும் வந்து யோசிக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து வேப்பையனை வந்து பார்க்குறப்ப வேப்பையன்னு வந்துட்டு என்ன சத்தத்தையே காணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கிம்மை வந்து பார்க்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக டேய் நீ வந்து பிங்க் கூட வந்து சாப்பிட போயிட்டு சாப்பிடாம என் கூட வந்து சாப்பிட்டது மட்டும் அவளுக்கு வந்து தெரிஞ்சா அவள் வந்து கோவப்பட மாட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து பயத்திலே வந்து கேட்கவும் உடனே நம்ம வேப்பையன்னு வந்துட்டு நான் அவள் கூட வந்து சாப்பிட போனால் எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி எந்த ஃபீலுமே வந்து கிடைக்காது அதே வந்து நான் உன் கூட வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பேன் எனக்கு வந்து நிம்மதியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வேப்பையனை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து பார்க்கவும் வேப்பையன்னு வந்துட்டு டேய் ஏன்டா வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கிம் பையனை வந்து பார்த்துட்டு டேய்
நான் வந்து உண்மைய சொல்லப்போனா, எனக்கு வந்து பிங்க் பிங்க் கூட வந்து இருக்கிறப்ப, எனக்கு வந்து எந்த ஃபீலிங்குமே வந்து அவ மேல வந்து வரமாட்டேது. அவ கூட வந்து பழகுறது வந்து சரியான்னு கூட எனக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு, வேப்பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே பேன் பொண்ணு வந்து வேப்பையன வந்து பார்த்துட்டு, "ஏன்டா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? உனக்குன்னா அவ தான் வந்து ரொம்ப பிடிக்குமே. அவ கூட உன் பின்னாடி வந்து குட்டி போட்ட பூனை மாரி வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸா வேற இருக்கீங்க. பெட்ல கூட வந்து ஒண்ணா இருக்கீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேனேன்னு" சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோனே, வேப்பையன் வந்து எதுவும் வந்து பேசாம அமைதியா கிம் பையன வந்து பார்க்கவும், உடனே பேன் பொண்ணும் வந்து பயந்துக்கிட்டு, "டேய் உனக்கு வந்து என்னாச்சு? நான் வந்து ஏதாவது வந்து தப்பா வந்து கேட்டுட்டேனான்னு" சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கவும், உடனே வேப்பையன்னு வந்து ரொம்ப அமைதியா நம்ம கிம்ம வந்து பார்த்துட்டு, "டேய் நான் வந்து உனக்கு ஒரு உண்மைய சொல்லுவேன். அத வந்து நீ யார்கிட்டயும் வந்து சொல்லக்கூடாது. நீ வந்து சொன்னீல்ல, நாங்க 2 பேரும் வந்து பெட்ல வந்து ஒண்ணா இருந்தோன்னு. அந்த மாரி இன்ன வரையும் நாங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து அப்படி இருந்ததே கிடையாதுன்னு" சொல்லிட்டு வேப்பையன் வந்து சொல்லவும், பேன் பொண்ணு வந்து இத வந்து கேட்டுட்டு ஷாக்கா வந்து யோசிச்சு பாப்பா. பிங் பிங் வந்து கிளாஸ்ல வந்து வேப்பைய வந்து எனக்கு வந்து அங்கங்க வந்து கிஸ் குடுத்தான்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து சீன் போட்ட எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பேன் பொண்ணு வந்து யோசிச்சுட்டு, "டேய் பிங் பிங் தான் வந்து சொன்னா, நீங்க 2 பேரும் பெட்ல வந்து ரொம்ப க்ளோஸா வந்து இருந்திருக்கீங்கன்னு அவ தான் கிளாஸ்ல எல்லார் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்போ வந்து அதெல்லாம் வந்து பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையன் வந்து கேட்கவும், உடனே வேப்பையன்னு வந்துட்டு, "டேய் உண்மையிலே அவ கூட வந்து நான் ஒண்ணாலாம் இருக்கலடா. நீ வந்து ஏன்டா வந்து என்ன நம்ப மாட்டேங்கிற? உன் மேல சத்தியமா நான் இன்ன வரைக்கும் அவள வந்து டச் பண்ணது கூட கிடையாது. அப்படி இருக்கப்ப நான் வந்து அவ கூட வந்து க்ளோஸா இருந்தேன் நீயே வந்து சொல்லிட்டு இருக்க. அப்பனா நீ வந்து என்ன வந்து நம்பவே இல்லையான்னு" சொல்லிட்டு வேப்பைய வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே பேன் பண்ணிட்டு, "டேய் அப்பனா நீங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸா வேற இருந்தீங்களே! அப்ப அதை வந்து நான் என்னன்னு நெனச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கேட்கவும், உடனே வேப்பையன்னு வந்துட்டு, "டேய்! நீ சொல்ற மாரி நாங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் வந்து வளர்ந்துருக்கோம். ஆனா வந்து அடிக்கடி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போறதுனால, நானே வந்து அவ கூட இருந்து பார்த்துக்கிற மாரி நிலைமைலாம் வரும். அதனால தான் நான் வந்து அவ கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேனே தவிர, அவளுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. அவள வந்து நான் எப்ப பார்த்தாலுமே எனக்கு வந்து குழந்தை மாரி தான் வந்து தோணுவா. எனக்கு வந்து அவ மேல வந்து எந்த ஃபீலிங்குமே வந்து வராதுன்னு" சொல்லிட்டு நம்ம வேப்பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, பேன் பொண்ணு வந்து வேப்பையனுக்கும் பிங் பிங்க்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொன்னத கேட்டோனே, பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி அவ வந்து ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா வந்து சிரிச்சுக்கிட்டே வேப்பையன வந்து பார்த்துட்டு, "டேய் உனக்கு வந்து எங்க இருந்தா உனக்கு வந்து சந்தோஷமும், ஹாப்பியா இருப்பியோ, அவங்க கூடயே வந்து இரு. நீ வந்து எப்பயுமே இதே மாரி சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருடான்னு" சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே நம்ம வேப்பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் நான் வந்து உன் கூட இருக்கப்ப மட்டும் தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாவும், நானாவே வந்து இருக்கேன். நீ டெய்லி இதே மாரி என் கூட வந்து இருந்தீன்னா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கையில இத விட வேற என்னடா ஹாப்பி வந்து தரப்போகுதுன்னு" சொல்லிட்டு வேப்பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, பேன் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம வேப்பையனை வந்து பார்த்துட்டு, "சரி வாடா, இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து எப்பயும் வந்து மெமரியா வந்து வச்சுக்கணும். வா வா நம்ம வந்து ஹாப்பியா ஃபோட்டோவா வந்து எடுப்போம் வான்னு" சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து வளைச்சு வளைச்சு கூட வந்து சேர்ந்து வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. வேப்பையனும் வந்து கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, நம்ம பேன் பொண்ணு வந்து மனசுல வந்துட்டு, "ஏய் சோடா, நான் நினைச்ச மாரி தான் கிம்மும் வேயும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க. நம்ம கனவு வந்து சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு" சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு வே கூட வந்து சேர்ந்து வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வந்து செல்ஃபிலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து வேப்பையனும் வந்து பார்த்துட்டு கிம்ம வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து முன்னையெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்ததே கிடையாதுடா. ஆனா வந்து நீ இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கத பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா என்ன நீ வந்து கனா கூட இருக்கிறப்ப மட்டும் ஏன்டா நீ வந்து அவ கூட மட்டும் இப்படிலாம் இல்லவே இல்லையேன்னு" சொல்லிட்டு நம்ம வேப்பைய வந்து கேட்கறத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு, ஆமா யார் வந்து அந்த கனான்னு சொல்லிட்டு தெரியாம வந்து கேட்கறத பார்த்தோன்னே, வேப்பையனும் வந்து கிம்ம வந்து பார்த்துட்டு, "டேய் என்ன தலையில அடிபட்டதுனால நீ வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துட்டியா? அவ வந்து உன்னோட ஃபியான்சி தானே, அவளே வந்து நீ வந்து மறந்துட்டியான்னு" சொல்லிட்டு வேப்பைய வந்து சொல்லவும், பேன் பொண்ணு வந்து இதை வந்து கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கா, "என்னது எனக்கு வந்து ஃபியான்சி வந்து இருக்காளான்னு" சொல்லி கத்திக்கிட்டே வந்து வேகமா வந்து ரூம்குள்ள போய் பார்ப்பான். அங்க வந்து ஃப்ளவர் பாட்டை வந்து எடுத்து பார்த்துட்டு உடனே ஃபோனை வந்து செக் பண்ணி பார்ப்பா. யார் அந்த கனான்னு சொல்லிட்டு செக் பண்றப்ப அந்த பொண்ணே வந்து நம்ம கிம்முக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. "டேய் உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப என்னால வந்து வர முடியாது. சாரிடா, வர முடியாம இருந்ததுனால நீ வந்து என் மேல வந்து கோவம்லாம் வந்து படாத. நான் வந்து உன்னை வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால நாளைக்கே வந்து உன்னை வந்து நான் பார்க்க வரப்போறேன்னு" சொல்லிட்டு அந்த கனா பொண்ணு வந்து ஃப்ளவர் பாட்டை வந்து கிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம பேனுக்கு வந்து அனுப்பி வைக்கவும், பேன் பொண்ணும் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு புரியாத மாதிரியே வந்து குழப்பமா, ஆமா இது வந்து எந்த கேப்ல வந்து நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்றும் புரியாத மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கப்ப, அப்போ வந்து அந்த கனா பொண்ணு வந்துட்டு நம்ம கிம்முக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, "என்னோட செல்லமே என்னை வந்து மன்னிச்சிரு. உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் வந்து வர முடியாம போச்சு. என்னை வந்து மன்னிச்சிரு. ஆனா வந்துட்டு உன்னை வந்து நான் வந்து பார்க்க வரப்போறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம பேன் பொண்ணு வந்து ஒன்றும் புரியாத மாதிரி திரு
திருன்னு முழிச்சுக்கிட்டே நம்ம ஸ்கூலில் வந்து எந்த பொண்ணாக இருக்கும், இந்த பொண்ணாக இருக்குமா, அந்த பொண்ணாக இருக்குமா, அவளாக இருக்குமா, இவளாக இருக்குமான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ஒவ்வொரு பொண்ணையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்கப்ப அப்போ அந்த கனா பொண்ணு வந்துட்டு டேய் நாளைக்கு வந்து நம்ம வந்து டேட்டிங் வந்து போகலாமான்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டேன்ட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கவும் உடனே பேன் பண்ணு வந்துட்டு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்பா. அப்போ அந்த கனா பொண்ணு வந்துட்டு நாளைக்கு 10 மணிக்கு ஷார்ப்பாக நான் வந்து உன்னை வந்து ஹோட்டலில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோடனே பேன் பொண்ணுக்கு வந்து இந்த வாய்ஸை வந்து கேட்குறப்ப கிம்மோட கிளாஸ் டீச்சர் வந்து சொன்னதாக வந்து ஞாபகம் வரும். 10 மணி அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு என்னடா இந்த வாய்ஸ் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, அப்போனா வந்துட்டு அவங்க தான் இவனோட ஃபியான்சியான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து பயந்துக்கிட்டே ஷாக்காக வந்துட்டு ஐயோ கடவுளே என்னோட கிம்மோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய சோதனைலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கா, என்னால் இந்த உண்மையை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கையில் வச்சிருக்க ஃபோனை வந்து ஷாக்காக வந்து கீழே போடுறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.